திருச்சிற்றம்பலம். அப்பர் மடம். சைவ சமய ஆச்சாரிய மூர்த்திகளுள் ஒருவராகிய திருநாவுக்கரசர் தல பயணமாக திருக்கயிலாயத்துக்குச் சென்று இறைவனால் திருவையாற்றுக்குத் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் திருவையாற்றில் திருக்கயிலாய காட்சியைக் கண்டு வணங்கி திருநெய்த்தானம், திருமலப்பாடி ஆகிய தலங்களை வழிபட்டு பின் திருப்பூந்துருத்தியை வந்தடைந்தார். திருவதிகை வீரட்டானத்தில் தொடங்கிய அவரது நெடும் பயணம் திருப்புகலூரில் நிறைவு பெறுகிறது. இடையறாது நடந்து கொண்டிருந்த அவர் சில காலம் தங்கியிருந்த இடங்கள் 3. அவர் அவதரித்த திருவதிகை வீரட்டானத்தையும் முக்தி பெற்ற திருப்புகலூரையும் தவிர்த்துவிட்டு பார்த்தால் அவர் தங்கியிருந்த வழிபட்ட ஒரே தலம் திருப்பூந்துருத்தியே ஆகும். இறைவனே வழங்கிய நாவுக்கரசு எனும் திருநாமத்துக்கேற்ப திரு அங்கமாலை உட்பட 18 பதிகங்களை பக்தி சுவை சொட்ட சொட்ட அப்பரடிகள் இத்தலத்தில் தங்கியிருந்த காலத்தில் பாடி வழிபட்டார். சில காலம் தங்கியிருந்து வழிபட்ட காரணத்தால் அப்பர் பெருமான் இறைவனின் திருவருள் கொண்டு சேக்கிழார் பெருமான் கூறுவது போல திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்றை கட்டி அமைத்தார். சமய ஆச்சாரியர் ஒருவரால் கட்டப்பட்ட மிக பழைய மடம் இதுவே. இது 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திருநாவுக்கரசரோடு திருஞான சம்பந்தரும் ஒன்று சேர்ந்து தங்கியிருந்து சிவபூஜை நிகழ்த்திய பெருமைக்குரியது. பாண்டிய நாட்டில் சமணர்களை வென்று சைவத்தை நிலைநாட்டிவிட்டு வெற்றி திருமகனாக வந்து கொண்டிருந்த திருஞான சம்பந்தரின் முத்துச் சிவிகையை தானும் சுமக்க வேண்டும் எனும் பெரும் விருப்பால் யாரும் அறியாத வண்ணம் தொண்டர்களோடு தொண்டராக வெள்ளாம பெரம்பூரிலிருந்து சம்பந்தரை சுமந்து வந்தார் அப்பரடிகள். திருப்பூந்துருத்திக்கு அருகில் வந்துவிட்ட நிலையில் அப்பர் பெருமானை காணும் ஆவலோடு பிள்ளையார் எங்குற்றார் அப்பர் என்று வினவ சிவிகையை தாங்கிய வண்ணம் கீழே நின்று அப்பரடிகள் உம் அடியேன் உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்தப் பெற்று இங்குற்றேன் என்று கூற அதனைக் கேட்ட பிள்ளையார் பதைத்து விரைந்து இறங்கி அப்பரை வணங்க முற்பட அவரை முந்திக் கொண்டு அப்பர் சம்பந்தரை வணங்கினார். கோயிலில் அப்பர் உளவாரப் பணி செய்து இருப்பதை அறிந்து அவ்விடத்தை காலால் மிதிக்க அஞ்சி கோயிலுக்குள் செல்லாமல் சம்பந்தர் கோபுரத்துக்கு வெளியே நின்று வழிபட்டார் என்பதும் அதன் பின்னரே இருவரும் இத்திருமடத்துக்கு எழுந்தருளினார் என்பதும் தல வரலாறு கூறும் செய்திகள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.